ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 இரண்டாவது வாரத்துக்கான 3வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னா அதை பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்கிட்டு வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி திவாகர் அவர்கள் தான் வந்துருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 80,669 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 23.24% காலை நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23.42% வந்துருந்துட்டுருக்காங்க திவாகர் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே வந்துருந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஓட்டிங்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படியே போச்சு அப்படின்னா டைட்டில் வின்னர் திவாகராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்குது. 2வது பொசிஷனில் சபரிநாதன், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 73,227 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 21.68% காலை நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 21.26% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலே வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு முன்னைய விட கம்பேர் பண்ணும் பொழுது. அண்ட் 2வது பொசிஷன்லையும் இருக்கார். திவாகருக்கும் இவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7000 வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் பார்வதி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 38,628 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 11.11% காலை நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 11.22% வந்து இருந்துகிட்ருக்காங்க பார்வதி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 4வது பொசிஷனில் ஆரம்பித்து இப்போ 3வது பொசிஷனில் ரன்னப்பில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஒரு நல்ல பொசிஷன், நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் கமருதீன் அவர்கள் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 34,198 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 10.11% காலை நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 9.93% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய கமருதீன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலே நல்ல வாக்குகள் வாங்குறதுக்கான எல்லா தகுதிகளும் வந்து இருந்தது. பட் இப்போ அவர் பேசக்கூடிய விஷயங்கள், நடைமுறைகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறதுனால மக்கள் மனசில் இடம் பிடிக்கல. ஸோ அதனால தான் இவர் 4th பொசிஷனில் குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்த 5th பொசிஷனில் ரம்யா, அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 28,139 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 8.38% காலை நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8.17% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ரம்யா 8.17% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ரம்யா ஜோ அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலே ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத மட்டும் தான் சொல்ல முடியும். அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் எஃப்ஜே, அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 23,818 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 6.68% காலை நேர முடிவின் போது வந்திருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.92% இருந்துகிட்ருக்காரு எஃப்ஜே அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் பெரிய வாக்குகள்லாம் ஒன்றும் வாங்கலை. இவரை தூக்கி வெளியே அனுப்புறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணிகிட்ருக்கு. உள்ளே உட்காந்துக்கிட்டு நிறைய ரொமான்ஸ் பண்ணுறாங்க, கிஸ் பண்ணுறாங்க, தவறான விஷயங்கள் எல்லாம் ஈடு பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வெளியே அனுப்புறது நல்லது. 7வது பொசிஷனில் அரோரா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,274 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 6.68% காலை நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6.47% வந்து இருந்துகிட்ருக்காங்க அரோரா சிங்குலர் அவர்கள். ஸோ இவங்களை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்காங்க 8வது பொசிஷனில். ஸோ இவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 22,099 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கெமி அவர்கள் காலை நேர முடிவின் போது 5.89% வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமி அவர்களுக்கு வந்து அதிகப்படியான வாக்குகள் வந்து விழுக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக 6.42% வந்து இருந்துகிட்ருக்காங்க கெமி அவர்கள். ஸோ கெமி வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கேம் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வெரி டேஞ்சரஸாக வந்து தெரிஞ்சிட்ருக்காங்க. மற்றபடிக்கு பேசுகிற விஷயங்களில் கொஞ்சம் அப்படி தான் இருக்காங்க. 9வது பொசிஷனில் அப்சரா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.19% காலை நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.19% வந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அப்சரா அவர்கள். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமி அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் விழுந்திருக்கு. அதே போல் அரோரா அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாக்குகள் அப்படிங்கிறது வந்து விழுந்திருக்கு. ஸோ அதன் காரணமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து
அதாவது அப்சரா அவர்கள் வந்து குறைவான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. இதில் எஃப்ஜே அவர்கள் வந்து 7வது பொசிஷனில் ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6வது பொசிஷனுக்கு வந்து போயிருக்காரு. ஆனால் யார் வந்து இந்த மனுஷனுக்கு வந்து ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா இப்படிப்பட்ட ஜென்மங்களுக்கெல்லாம் எப்படிடா சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. இன்றைக்கி கூட வினோத் அவர்களை வந்து எவ்வளோ மார்க் பண்ண முடியுமோ அவ்வளோ மார்க் பண்ணியிருக்காரு. ப்ரோமோவில் நீங்கள் பார்த்துருந்தாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பார்வதி எவ்வளோ மார்க் பண்ண முடியுமோ, எவ்வளோ ஜால்ரா பண்ண முடியுமோ, எவ்வளோ வந்து கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி கூட வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நான் யாருக்கும் வந்து சப்போர்ட் எல்லாம் பண்ணல. பட் நார்மல் ஹியூமன் பீயிங் நம்மளுடைய கல்ச்சருக்கு நம்ம என்ன பேசணுமோ, எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இஷ்டத்துக்கு கேம் அப்படிங்கிறதுனால அவங்களும் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு நம்மளும் வந்து வார்த்தைகளை வந்து விடக்கூடாது. ஓகேங்களா? தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து எஃப்ஜே அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் இவருக்கு அதுதான் திரும்ப சொன்னாலே லாஸ்ட் வீக்கில் வந்து இவருக்கு வந்து ஒரு எல்லோ கார்டு வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ அந்த எல்லோ கார்டை கொடுக்காம போனதுனால பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஆட்டமாக ஆடுறாங்க. ஸோ அதனால தான் எஃப்ஜே அவர்கள் இப்படி சுற்றிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனே ஒரு மாதிரி குளறுபடியாக வந்து இருக்குது. எதானா வந்து பார்த்திங்கன்னா பண்ணி பயங்கரமாக டிஆர்பியை ஏற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா என்னென்னலாம் எனக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்தவரையிலையும் உள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டுங்களுமே ரொம்ப டாக்ஸிக் 1 or 2 மெம்பர்ஸை தவிர்த்து. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்க போகுது, மேபி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. யாருடைய லைஃப் அதுங்களில் வந்து போக போகுதுன்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா நிஜமாகவே சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி காலங்களில் தவறுகள் செய்கிறாங்க, அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கம்பல்சரி வந்து சொல்லிவிடுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணாதீங்க, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட் வீக் அப்படிங்கிறதுனால வந்து இவங்க கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு எதிர்பார்த்தோம், இவங்க ஓவராக பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு மட்டும் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதனாலே இவங்க ரொம்ப ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணுறது, மார்க்கிங் பண்ணுறது, கேவலமாக பேசுகிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது, அடிக்கிறதுக்கு பாயிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் எங்கே போய் விடுன்னு எனக்கு தெரில. ஏன்னா இவங்க ஒவ்வொரு தடவையும் கண்டித்தால் மட்டும்தான் அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அது பரிமாற்றமாக எடுத்துக்கொண்டு மாற்றத்தை வந்து அவங்க லைஃப்குள்ளே கொண்டு வருவாங்க, இல்லை அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் கொண்டு வருவாங்க. பட் இவங்க வந்து அதை செய்ய தவறுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ அதன் காரணமாகவே கண்டஸ்டண்ட்டுங்க மறுபடியும் தவறுகளை வந்து அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் யார் பலியாடு ஆக போகிறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் எல்லாரை பற்றியும் நம்ம பார்த்தோம். யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க, யார் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் வந்து பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார், நீங்கள் யார் கோட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.